அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு. வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ துன்பங்கள், துயரங்கள், எவ்வளோ எந்த ஒரு விஷயங்கள் நமக்கு நடந்தாலுமே முருகப்பெருமானே நம்ம கூட துணையாக நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு தான். ஏன்னா வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலையே இல்லை அப்படின்னு ஒரு பாடலே இருக்குது. முருகப்பெருமான் அருள் மட்டும் நம்ம கூட இருந்தாலே போதுங்க. வாழ்க்கையில் அனைத்து தெய்வங்களுடைய அருள் நம்ம கூட இருக்கிறதுக்கு சமம். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழலையுமே நம்ம கூப்பிட்ட குரலுக்கு உடனுக்குடனே ஓடி வந்து நமக்கு அருள் செய்யணும் அப்படின்னா நம்ம எத்தகைய ஒரு வழிபாடுகள் செய்யலாம், எந்த மாதிரி முருகனை நம்ம வழிபடலாம், எந்த ஒரு மந்திரங்கள் சொல்லலாங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் தாங்க முடியாத ஒரு கஷ்டம், நமக்கு துன்பங்கள் வரப்போ கடவுளே நம்மை காப்பாற்ற யாருமே இல்லையா, இந்த மாதிரிலாம் நம்மளை கை தூக்கி விடுறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் கடவுளே வரமாட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்காத ஆளுங்களே கிடையாது. ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு. நம்ம பேசுகிறத கடவுள் கேட்பாரா, நம்முடைய வேண்டுதல்கள் காதில் விழுகுமா அப்படின்னு எல்லா சந்தேகங்கள், இந்த கேள்விகள் எல்லாருக்குள்ளேயுமே வருவதுண்டு. ஏன்னா நம்மளும் டெய்லி பூஜைகள் பண்ணுவோம். பூஜைகள் பண்ணுறப்ப பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் சுவாமி கிட்ட சொல்கிறது உண்டு. அப்படி நம்முடைய பிரச்சனைகள் கடவுள் தீர்ப்பாராங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக எல்லாருக்குமே வரும். ஆனால் கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக கருதப்படுவது முருகப்பெருமான் தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கும் அவருடைய அருள் நம்ம கிட்ட கூட இருந்துட்டாலே போதும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள், பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில் நல்லபடியாக நம்மளை வாழ வைத்து நம்மை நல்வழியில் கொண்டு போகிறதுக்கு முருகப்பெருமானுக்கு பிடித்த சில விஷயங்கள் நம்ம செஞ்சாலே போதுங்க. பக்தர்கள் தன்னை போற்றி பக்தியோடு மனமுருக பாடுறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம். இது அருணகிரிநாதராக இருக்கட்டும், பாம்பன் சுவாமிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே முருகனை நினச்சி பாட்டு பாடியிருக்காங்க. முருகனை மனசார நினச்சி அவருக்கு உரிய ஏதாவது ஒரு எளிமையான ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி நம்ம ஆத்மார்த்தமாக கூப்பிட்டாலே போதும், முருகன் நிச்சயமாக வருவார். நம்ம கூப்பிட்டா முருகன் வருவார் அப்படிங்கிற அந்த திடமான ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையோடு இருந்தாலே போதும், முருகன் எப்பயுமே எந்த ஒரு சூழலையுமே நம்ம கூடவே இருந்து நமக்கான அருளை வாரி வழங்குவார். அப்படி முருகனை வழிபடத்திற்கான மிக முக்கியமான ஒரு ரொம்ப சிறந்த மந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு 6 எழுத்து மந்திரம். இதில் இந்த ஓம் அப்படிங்கிறது ஒரு பிரணவ மந்திரம். சாங்கிறது கவர்ந்தெழுக்கக்கூடிய சக்தி கொண்டது. ராங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு வளம் சேர்க்கக்கூடியது. வா அப்படிங்கிறது நம்முடைய வறுமை துன்பங்களை போக்கக்கூடியது. நாங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தகர்க்கக்கூடியது. பா என்பது பக்தர்களை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது. வா என்பது எதிரிகளை அழிக்கக்கூடியது. அதாவது 6 எழுத்துக்கள் சாரா வானா பாவா. இந்த 6 எழுத்துக்களுமே முருகப்பெருமானுடைய 6 முகங்களுடைய தன்மையை குறிக்கக்கூடியது. அந்த ஒரு மந்திரத்தை எளிய ஒரு வரி மந்திரம், இது ஓம் சரவண பவ. இதை சொல்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்களாகும். இதோடு கூட முருகனுடைய இன்னொரு சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க நம்ம சொல்லி வரோமோ நிச்சயமாக முருகப்பெருமானே நம்ம தேடி வருவாருங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் நமோ பகவதி சரவணபவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல பூத கண செய்விதாய அசுரகுல நாசனாய ஆகர்ஷய ஆகர்ஷய பந்தய பந்தயமாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல ஜ்வர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவணபவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரம் முதல்ல படிக்கிறப்ப நீங்கள் ஒரு பேப்பரில் ஏதாவது எழுதி வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த ஒரு இதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம எப்போ சொல்லணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்தில் தேய்பிரி சஷ்டி வளர்பிரி சஷ்டின்னு சொல்லிட்டு 2 சஷ்டி திதி வரும் பார்த்திங்களா. இந்த சஷ்டி திதியில் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம முருகப்பெருமானை வழிபடுறப்ப நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், துன்பங்கள், ஆபத்துகள் இது எல்லாமே முருகப்பெருமானே நமக்கு இதெல்லாம் விலக்கி நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒளியேற்ற வைப்பாருங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த குமார சஷ்டி, அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி, அது டிசம்பர் 6ஆம் தேதி
வெள்ளிக்கிழமையில் இந்த குமார சஷ்டி வருது நமக்கு அன்றைய, அதாவது கார்த்திகை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி. ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். இந்த ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் தீர்வதற்கான நமக்கு ரொம்ப அற்புதமான நாள். அந்த நாளில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு 9 முறை அன்னைக்கு சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. ஏன்னா நமக்கு இந்த கார்த்திகை மாதம்ங்கிறதே நமக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு உரிய மாதம். அதுவும் இந்த வளர்பிறையில் வந்திருக்கக்கூடிய இந்த குமார சஷ்டி திதியானது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷ பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு நாளை தவிர விடாதீங்க. அது நமக்கு இந்த திதியானது வெள்ளிக்கிழமையில் காலையில் ஒரு 11:15 மேலே தான் வருது. அதனால் நீங்கள் பூஜை பண்ணுறவங்க மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த சஷ்டி திதி இருக்கிறப்ப நம்ம முருகனை வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் வாழ்க்கையில் துன்பங்கள் போகணும், கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறவங்க மாதத்தில் 2 முறை சொன்னால் போதும். தேய்பிரை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, இந்த ஒரு நாட்களில் மட்டும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக முருகப்பெருமான் இந்த ஒரு நாள் மட்டும் கணக்கு கிடையாதுங்க, வாழ்க்கை ஃபுல்லாக என்றைக்குமே நம்ம கூடவே இருந்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொடுப்பார். இதோடு கூட நாளை மாலை வந்திருக்கக்கூட இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு அந்த 5:14 5:38 மணி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 24 நிமிஷங்கள். ஏற்கனவே சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதரிகள் அந்த ஒரு வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா நாளைக்கு நமக்கு என்ன ஒரு வேண்டுதல்கள் வச்சாலும் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான நேரம். அதனால் மறக்காமல் அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். இந்த பதிவானது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.